வலைத்தளங்களை பயன்படுத்துவது எப்படி என்று சொல்லி நண்பர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். உதாரணத்துக்கு முகநூலா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம். பல வலைதள பக்கங்கள் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வலைதள பக்கங்கள எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், என்னென்னலாம் செய்யணும் போன்ற காரியங்கள அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா அவங்க அதுல மாட்டிப்பாங்கன்னா தெரியாது. நீங்க அதுக்கு அடிமையாகி விடக்கூடும். இது 2வது காரியம். அதுல நல்ல பக்கங்களும் இருக்குது. சில இருண்ட பக்கங்கள் என்று ஒரு பக்கங்கள் இருக்குது. உங்களுக்கே தெரியும். தப்பான காணொளிகள், தப்பான வார்த்தைகள் அந்த மாரி காணொளிகளை பார்க்கும்போது நீங்கள் அதுல கண்களின் இச்சைக்கு, மாம்சத்தின் இச்சைக்கு, ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்க முடியும். இல்ல ஒரு கல்லூரிக்கு போகிறோம். அப்படி கல்லூரிக்கு போகிற சமயத்துல நண்பர்கள் சில போதைப் பொருளை பயன்படுத்துவாங்க.